கம்பம் வேலப்பர் கோவில் தெருவில் ரோட்டை ஆக்கிரமித்து கடை வைத்தவர்களுக்கு நகராட்சி அபராதம். மீண்டும் கடை வைத்தால் கடும் நடவடிக்கை, ஆணையாளர் எச்சரிக்கை. கம்பம் வேலப்பர் கோவில் தெருவில் ரோட்டை ஆக்கிரமித்து கடை மற்றும் போர்டுகள் வைத்தவர்களுக்கு கம்பம் நகராட்சி சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டது. இப்பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக மீண்டும் கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் வாசுதேவன் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கம்பம் நகரின் மையப்பகுதியான வேலப்பர் கோவில் தெருவில் காய்கறி கடைகள், நகை கடைகள், பழப்பொருள் அங்காடிகள், மருத்துவமனைகள், லாட், ஜவுளி கடைகள், வங்கிகள் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் என அனைத்தும் உள்ளதால் இப்பகுதி காலை முதல் இரவு வரை பரபரப்பாகவே காணப்படும். கம்பம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை அரசமரம் பகுதியிலிருந்து வேலப்பர் கோவிலுக்கு செல்லும் சாலையில் சாலையோர வியாபாரிகளின் ஆக்கிரமிப்பாலும் சரக்கு ஏற்றி வரும் லாரி மற்றும் கடைகளுக்கு வரும் பொதுமக்களின் வாகனங்கள் சாலை ஓரங்களில் நிறுத்தப்படுவதாலும் இப்பாதையில் அடிக்கடி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கம்பத்தில் கடந்த 17ஆம் தேதி முதல் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. 21 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு சமுதாயத்தின் மண்டகப்படியும் தேர்பவனியும் நடைபெற்று வருகிறது. இதில் அரசமரம் பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்களால் கோவில் தேர் செல்வதில் இடையூறு ஏற்படுவதாக நகராட்சிக்கு பொதுமக்கள் புகார் செய்தனர். இதையடுத்து இன்று நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் தலைமையில் நகரமைப்பு அலுவலர் கீதா, நகரமைப்பு ஆய்வாளர் கணேஷ்குமார், சுகாதார அலுவலர் அரசகுமார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் வேலப்பர் கோவில் தெருப்பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்திருந்த பல கடைகளுக்கும் விளம்பர பலகைகள் வைத்திருந்த கடைகளுக்கும் அபராதம் விதித்ததோடு பொதுமக்களுக்கு இடையூறாக மீண்டும் கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் எச்சரிக்கையும் செய்தார். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.